இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செடியிலேருந்து வந்து அவரைக்காய் வச்சு சாம்பார் வைக்க போகிறேன். அவரைக்காய் கிடச்சிருக்கு. துவரம்பருப்பு 1 கப்பு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 2 தக்காளி 2 வெங்காயம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். பருப்பு வேகட்டும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் வதங்கிடுச்சு. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூளே நல்லாயிருக்கும். 1 டம்ளர் தண்ணி மூடி போட்டுக்கலாம். காய் வேகட்டும். பருப்பு நல்லா வெந்துடுச்சு, கடைஞ்சிட்டேன். காய் வெந்துடுச்சு. இப்போ புளி தண்ணி 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். கூடவே வேக வச்ச பருப்பும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் நல்லா திக்காயிடுச்சு, இறக்கிட்டேன். செடியில் படித்த அவரைக்காய் வச்சு சூப்பரான அவரைக்காய் சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும் அவரைக்காய் சாம்பார். தொட்டுக்க வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணேன். இதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பாய்.